நீங்களே பார்த்துட்டு இருக்கலாம். மிகப்பெரிய எழுச்சி அளவில் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அலைக்கடலாக மக்கள் திரண்டு வந்துகிட்டே இருக்காங்க. பாரத பிரதமர் தமிழகத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் அன்பும் மக்கள் உணர்ந்து தாமாக முன் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழகத்திற்காக சிறப்பு கவனம் கொடுப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சுல்லியமான செயலாக இருக்கின்றது. அதுதாங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு அதிகப்படியான நிதிகள் கொடுக்கப்பட்ட மாநிலமாக தமிழகம் இருந்து கொடுக்குது. தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் வளர்ச்சிக்காக என்றுமே தனி கவனம் சிறப்பு கவனம் கொடுக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்ப்பதற்காக இன்று அலைக்கடலாக மக்கள் வெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் மக்கள் ஒவ்வொரு பயனாளையும் தன்னுடைய கடமையாக பொறுப்பையாக உங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க பார்க்கின்ற சாட்சியாவே அமைகின்றது. பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வந்தாதான் வராரு. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருக்கு சிறிய மறதி இருப்பதாக நினைக்கின்றோம். 2025 எத்தனை முறை வந்திருக்கிறார், 2024 எத்தனை முறை வந்திருக்கிறார். அதிகப்படியாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் கட்டாயமாக தமிழகத்திற்கு நலத்திட்டங்களை தொடங்க வைப்பதற்காகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிக முறையாக எண்ணிக்கையில் வந்திருக்கிறார். இது வந்து முழு பூசணிக்காக சாதத்தில் முடைக்கிற கதை மாதிரி தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு இந்த மறதியை போக்குவதற்கு சில மருந்து எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்கறது இங்கே ஒரு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டுவதற்காக தான் எங்களோட சித்தாந்தத்தினோட முறையில பாரத பிரதமர் எல்லா திட்டங்களும் கொடுத்துட்டு இருக்காரு. தமிழகம் முழுமையா இருக்கு. ஆனா எப்பவுமே பொய் பிரச்சாரம், பொய்க்கு மட்டுமே முதன்மையான இடம் கொடுக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுடைய இதை திரும்ப வந்து சொல்றது என்னன்னு தெரியாம போயிட்டு இருக்கு.